ஆரோக்கியமான மலேசியாவை உருவாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் மதுபானம் மற்றும் புகையிலை மீதான கலால் வரிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். சிகரெட் மீதான வரி ஒரு ஸ்டிக்கிற்கு 2 சென்ட் அதிகரிக்கப்படும். வெப்பமூட்டும் புகையிலை பொருட்கள் 1 கிலோவுக்கு 20 ரிங்கிட் வரை அதிகரிக்கும். அதிக மது அருந்துவதை தடுக்க மதுபானங்களுக்கான வரி 10% உயர்த்தப்படும். இந்த வரி உயர்வின் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருவாய் அனைத்தும் சுகாதார அமைச்சகத்தின் நுரையீரல் பராமரிப்பு முயற்சி மற்றும் நீரிழிவு இதய நோய் சிகிச்சை திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். அது மட்டுமின்றி புகைப்பிடிப்பதை நிறுத்த விரும்புவோருக்கு உதவும் நோக்கில் நிக்கோட்டின் மாற்று சிகிச்சை பொருட்களுக்கான வரி விலக்கு 2027 டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுகாதார திட்டங்களுக்கு நிதியளிப்பதன் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கைகளின் பிரதான நோக்கமாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.